ஆண்டவர் இந்த நாளிலும் நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவருக்கு பசி உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். பசிச்சா ஏதாவது ஒன்றை நாம் சாப்பிட்டாதான் அந்த பசி அடங்கும். அதுபோல் ஆண்டவர் கடந்து போகும் பொழுது அவருக்கு பசி உண்டானது. அப்பொழுது அவர் அந்த பகுதியிலிருந்து அத்தி மரத்தை தேடி போகிறார், ஆசையாக தேடி போகிறார். ஆனால் அவருக்கு வேண்டிய கனியோ அங்கே இல்லை. ஒரு சுவிசேஷத்தில் அது கனி கொடுக்கிற காலம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் அப்படி எதுவும் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்து போகிறார், ஆனால் அவர் ஏமாற்றத்தோடு அவர் திரும்புகிறார். இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அவன் எதிர்பார்த்த உதவி கிடைக்காத பொழுது ஏமாற்றத்தோடு திரும்பி வருகிறான். ஒரு சிலர் இதிலும் வாக்கு கொடுப்பார்கள், நிச்சயமாக வாங்க, நான் இதை தருகிறேன், இதை செய்கிறேன் என்று வாக்கு கொடுப்பார்கள். திருமண வாழ்க்கையிலேயும் திருமணம் நடக்கிற வரைக்கும் ஒரு மணப்பெண்ணுக்கும் ஒரு மணமகனுக்கும் இருவரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த இல்லற வாழ்க்கையில் இணைகிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் இணைந்த பிறகு அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை கணவன் மனைவியிடத்திலோ மனைவி கணவனிடத்திலோ கிடைக்காத பொழுது ஒரு ஏமாற்றத்தோடு வாடுகிறார்கள். அந்த ஏமாற்றம் நாளாக நாளாக அது பழகி போய் கடைசி வரைக்கும் அப்படியே வாடுகிறார்கள். ஒரு சில குடும்பங்களிலே மாற்றங்கள் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே எதிர்பார்ப்போடு வருகிறார், ஆனால் அவர் ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான தியானமும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இது மிஷினரி மாதம். ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படி என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மிடத்தில் அவர் எதை எதிர்பார்க்கிறார்? அங்கே அத்தி மரத்தில் கனியை எதிர்பார்த்தார், கனி இல்லை. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு அவர் இருக்கிறாரா, அல்லது அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நீங்களும் நானும் நம்மை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா என்று இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக இந்த மாதம் மிஷனரி மாதமாதலால் கர்த்தருடைய ரட்சிப்பின் செய்தியை சொல்லுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் இந்த ஊழியங்களுக்காக நாம் கொடுக்கவும் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஜனவரி மாதத்திலே நாம் மிஷனரி தரிசன கூட்டத்திலே எடுத்த தீர்மானங்களை ஒரு முறை நாம் புதுப்பித்து கொள்ள இருக்கிறோம். நீங்கள் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் மிஷனரிக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி டிக் அடிச்சிருப்பீங்க. அதை ஒருவேளை நீங்கள் செய்ய தவறி இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் இடைபடுகிற தேவனாயிருக்கிறார். அதை தொடர்ந்து நாம் செய்ய ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை முடியும் பொழுது கடந்து செல்வோமாக. அப்படியே கொடுக்கிற விஷயத்திலையும் நாம் தவறி போயிருப்போம் என்றால் அதை மீண்டும் அந்த கிரமத்திற்குள்ளே நாம் வருவோம். அப்படியே உண்டி பெட்டி வாங்கியவர்களும் 6 மாதத்திற்கு ஒரு முறை திரும்ப செலுத்தி திரும்ப பெற்றுக்கொள்ளணும். ஒரு சிலர் செலுத்திட்டு பெற்றுக்கொள்ளாமலே அங்கே இருக்குது உண்டி பெட்டி, திரும்ப வாங்கலை. மறந்துட்டீங்களான்னு தெரியல. மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மறுபடியும் கேட்டு வாங்கிக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் நாம் திருப்பி செலுத்துகிற மாதம். நாம் செலுத்திவிட்டு திரும்பவும் நாம் பெற்றுக்கொண்டு ஜனவரி மாதம் மிஷனரி தரிசன கூட்டத்திலே நாம் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஆண்டு
ஆந்திர மாநிலத்திலேயும் குடும்பத்திற்கு ஒரு மிஷினரி உண்டி பெட்டி கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம். எனவே நாம் ஊழியத்தை செய்வது, அதாவது ஆந்திராவில் மிஷினரிகள் ஊழியம் செய்தாலும் அங்கேயும் மிஷினரி ஊழியத்தை தாங்குகிறவர்கள் உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் கடந்த 3 ஆண்டுகளாக மிஷினரி தரிசன கூட்டம் ஆந்திராவிலே நடைபெற்று வருகிறது. சென்ற ஆண்டிலே 8 உண்டி பெட்டி வாங்கி சென்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டிலே குடும்பத்திற்கு ஒன்று கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். நாம் செய்த தீர்மானத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை, நம்ம பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற பாடல் தான் 988வது பாடல். பாரதம் காணா இயேசுவின் அன்பை நான் மட்டும் தனித்தே ருசிப்பது தவறு என்ற பாடலை நாம் பாடும்படியாக இருக்கிறோம். பாரதம் காணா இயேசுவின் அன்பை நாம் மட்டும் தனித்தே ருசிப்பது தவறு. பாரதம் காணா இயேசுவின் அன்பை நான் மட்டும் தனித்தே ருசிப்பது தவறு. பாதாள சிறைவாசம் வாழ்பவர் கோடி, பாதாள சிறைவாசம் வாழ்பவர் கோடி, பரிவோடு மீட்போம் ஒன்றாக கூடி, பரிவோடு மீட்போம் ஒன்றாக கூடி. பாரதம் காணா இயேசுவின் அன்பை நான் மட்டும் தனித்தே ருசிப்பது தவறு. வேடங்கள் பூண்டு வாழ்ந்தது போதும், வாழ்வும் சொல்லும் இணைந்தே போதும். வேடங்கள் பூண்டு வாழ்ந்தது போதும், வாழ்வும் சொல்லும் இணைந்தே போதும். சீடராய் நாமும் வாழ்ந்திட வேண்டும், சிந்தித்து வாழ்வோம் இனியே போதும், சிந்தித்து வாழ்வோம் இனியே போதும். பாரதம் காணா இயேசுவின் அன்பை நான் மட்டும் தனித்தே ருசிப்பதும் தவறு. பரலோக பாதையில் தடைகள் மிகுதி, உலகம் மாமிசம் பிசாசின் சூழ்ச்சி. பரலோக பாதையில் தடைகள் மிகுதி, உலகம் மாமிசம் பிசாசின் சூழ்ச்சி. பாவத்தோடு வாழ்வது என்றுமே வீழ்ச்சி, பரிகரித்தாலே உண்டு மகிழ்ச்சி, பரிகரித்தாலே உண்டு மகிழ்ச்சி. பாரதம் காணா இயேசுவின் அன்பை நான் மட்டும் தனித்தே ருசிப்பது தவறு. கருக்குள்ள பட்டயம் கைகளில் ஏந்தி வீரமாய் சென்ற ஊழிய குருதி, கருக்குள்ள பட்டயம் கைகளில் ஏந்தி வீரமாய் சென்ற ஊழிய குருதி. இந்திய மண்ணில் வித்தன விழுந்து நமக்கொரு சாட்சியாய் இருக்குது பாராய், நமக்கொரு சாட்சியாய் இருக்குது பாராய். பாரதம் காணா இயேசுவின் அன்பை நான் மட்டும் தனித்தே ருசிப்பது தவறு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஹல்லேலூயா. நான் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் அறியாத அநேக ஜனங்கள் உண்டு. அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய மிஷினரிகள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியே வட மாநிலங்களிலும் அப்படியே நம்முடைய தென் மாநிலங்களிலேயும் மிஷினரி ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஊழியங்களை நாம் கவனத்தில் கொள்வோம். நம்முடைய டெல்லி சபையிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திற்கு குடும்பமாக புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியே டெல்லி சபையிலிருந்து நேபாள் பகுதிக்கு குடும்பமாக மிஷினரிகளாக சென்று ஊழியம் செய்கிறார்கள். எனவே இவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்பொழுது நாம் முதலாவது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லுகிறார். நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். அதுலேயும் வாசிக்கும் பொழுது நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றார். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கன்றார். அல்லேலூயா. 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு. தீமோத்தேயுவில் வாசிக்கும் பொழுது பிரதான புத்திமதி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் நம்மை ஆளுகிற தலைவர்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தப்பி பிழைக்கும்படிக்கு முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க உங்களுக்காக என்றார். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் எதிர்பார்ப்போடு கேட்கிறார். நமக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் அவர்கள் சோர்ந்து போய் தூக்க மயக்கத்தினாலே அவர்கள் தூங்கி போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபித்த ஒரு ஜெபம். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தில் அவருடைய இரத்தம் வேர்வை துளிகளாக வெளியே வந்தது. நமக்கெல்லாம் வேர்வை வருது, நல்ல கவனிங்க. வேர்வை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த சாபம். வேர்வை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த சாபம். ஆதாமை பார்த்து சபிக்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் வேர்வை நிலத்தில் சிந்தி தான் நீ சாப்பிடணும்னு சாபம் கொடுத்தார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வேர்வை இரத்தமாக வந்ததுன்னு பார்க்கிறோம். அங்கே தான் அவர் 3 முறையும் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு, இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன நினச்சி போகிறாரு, இவங்க இங்கேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நாம் போய் அங்கே ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு போகிறாரு. அவர் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேறவில்லை. 3 முறையும் வந்து பார்க்கிறாரு, தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ண மாட்டியா மகனே மகளின்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப வேலை செஞ்சு அலுத்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய ஜெப நேரத்தை குறைக்கிறோம், ஜெப வாழ்க்கையை நாம் விலகி காணப்படுகிறோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதுல நாம் சோர்ந்து போய்விடுகிறதுனால தான் நமக்கு ஒரு உவமையையும் அவர் சொல்லி கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? அல்லேலூயா. ஏன்னா ரெஸ்பான்ஸ் வரலைன்னா கேட்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தில் உடனே எல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாள் ஜெபிக்கிறோம், பிறகு ஒன்றுமே இல்லைன்னு விட்டுடுறோம். வேதத்தில் எலியா கர்மேல் பர்வதத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறான். நல்ல கவனிங்க, அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபம்? பெருமழையின் இரைச்சல் சத்தம் அவன் காதில் கேட்குது. ஆனால் இன்னும் அது நடக்கலை. அதை நிறைவேறும்படியாக அவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அல்லது ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால், அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாம. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாம அவன் ஜெபிக்கிறான். எது வரைக்கும் ஜெபிக்கிறான்? அந்த மழை வரும் வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்க, அந்த வேலைக்காரன் அனுப்பி சொல்றான், போய் பார்த்துட்டு வா, வெளியில் ஏதாவது தெரியுதான்னு. அவன் போய் பார்த்துட்டு வந்து முதல் முறை சொல்கிறான், நல்ல வெயில் அடிக்குது, நல்ல வெயில் அடிக்குது. ஆனால் எலியா ஜெபத்தை பற்றி எழுந்திருக்கல, அங்கேயே தான் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஜெபத்தில் தரித்திருக்கிறான். திரும்பவும் சொல்கிறான், போய் பார்த்துட்டு வந்து, ஒன்றும் இல்லை, 7 தரம் பாரு அப்படின்றான். 7 தரம் அவன் பார்த்து விட்டு வந்து அவன் சொல்லுகிற பதில், ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் இருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னதை செய்ய வேண்டுமானால் எடுத்த உடனே 100% அப்படியே வந்து நம் வாழ்க்கையில் நிற்காது. ஆரம்பம் ஒரு சின்ன உள்ளங்கை அளவு மேகத்தை போல கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே அவன் சோர்ந்து போகலை. அப்ப சொல்றான், உடனே ஆகாப் ராஜாவுக்கு போய் சொல்லு, ரதத்தை பூட்டிக்கிட்டு சீக்கிரம் போக சொல்லு, ஏன்னா மழையில மாட்டிக்க போறான் அப்படின்னு எலியா அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகாப் ரதத்துக்கு முன்பாக அவன் ஓடினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை ஆண்டவர் உங்களிடத்தில், என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். மிஷனரி படிவத்தில் நாம் ஜெபிப்போம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறோம். சிலர் குழுவாக சேர்ந்து நாம் ஜெபிப்போம் வாக்கு கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாக ஒரு சில வாரங்கள் நீங்கள் பங்கு பெறாமல் இருக்கலாம். ஆனால் நல்லா இருக்கும் பொழுது நாம் அந்த ஜெபத்தை செய்கிறேன்னு ஒரு குழுவாக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஜெப குழுக்கள் எல்லாம் சிதறி போய், ஜெப குழுக்கள் எல்லாம் வேறு உலக காரியங்களிலே நேரத்தை செலவு செய்து கர்த்தர் கொடுத்ததான அந்த தீர்மானத்தை, அவர் எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிற விசுவாசிகளாக இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் மட்டும் எதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏமாற்றப்படுகிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், என்னுடைய மகன், என்னுடைய மகள் ஜெபிப்பான் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாம் ஜெபிப்பாமல் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஏமாற்றப்படுகிறார், உங்களாலே, என்னாலே. இந்த நவீன பாஷையில் சொல்லணும்னா ஆண்டவருக்கே அல்வா கொடுத்த கேஸாக மாறிடுறோம். நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்குறோம். சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் அப்போல்லாம் எப்படி ஜெபிச்சேன் தெரியுமா, அப்போல்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஊழியம் எப்படி நான் பேசினேன் தெரியுமா, எப்படி இருந்தேன் தெரியுமா என்று பாஸ்டன்ஸை குறித்து, இறந்த காலம், அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, இறந்த காலத்தை குறித்து சொல்லி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. இன்றைக்கு என்ன உன் நிலைமை?
எபேசு திருச்சபை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அதான் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குன்றாரு. என்ன குறை? நீ ஆரம்பத்தில் நல்லா இருந்த செய்தியை, அந்த விஷயம் இப்போ உன் வாழ்க்கையில் இல்லை. அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இல்லை. நான் கடந்த நாளில் கூட என் சாட்சி சொன்னேன். முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் முட்டி போடுறதே வலிக்க ஆரம்பிச்சிடும். நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு சோத்திர சோத்திர ஆண்டவரே ஹல்லேலூயான்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த முட்டி போடும் பொழுது பயங்கரமான வேதனை. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் பிறகு ஆண்டவரே நான் முட்டி போட்டு ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு பலம் தாருங்க. நான் ஜெபிக்காமல் முட்டி போட்டு ஜெபிக்காமல் போனதுக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் பிறகு அந்த வலியெல்லாம் எடுத்து போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் முன்ன நான் செஞ்சேன், அது சாட்சியாக தான் நிற்குமே தவிர அது நம் வாழ்க்கைக்கு, அன்றைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் இல்லை. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், நேற்று சாப்பிட்டேன் சாப்பாடு, அது இன்னைக்கு வாசனை வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு தான். இன்னைக்கு நீ எதை சமைத்து கொண்டிருக்கிறாய், இன்றைக்கு நீ எதை கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிறாய், அதை தான் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தத்தை காணோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சகோதரனே சகோதரி, உன்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க வராரு. நாம் அவரை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது அவர் எதிர்பார்த்த காரியத்தை செய்கிற மகனா மகளாய் நாம் மாறப்போகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒரு முறை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் பாருங்கள். தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 55வது சங்கீதம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, முறையிடுவேன். தாவீது தன் அனுபவத்தை சொல்றாரு. அந்தி சந்தி மத்தியான வேளையில், இன்னைக்கு காலையில் முதல் ஆராதனையில் பாஸ்டர் சுரேஷ் அவரும் கேட்டாங்க, எத்தனை வேளை சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்குன்னு. யாருமே பதில் சொல்ல, எல்லாம் சிரிச்சின்னு இருக்கிறாங்க. சாப்பிட்றது கூடவா பாஸ்டர் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தான் சாப்பிட்றோமே, கையை கழுவுறோம், சில நேரத்தில் கழுவாமலே சாப்பிட்றோம், ஜபம் பண்ணிட்டு சாப்பிட்றோம், சில நேரம் ஜபம் பண்ணுறதே இல்லை, காக்கா குறி மாதிரி டக்கு 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 டக்குன்னு குத்திடுறோம் சாப்பாடை. ஹல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் முறையிடுவேன். கர்த்தரை ஸ்தோத்தரித்து 3 வேளை அவன் ஜெபித்தான். தானியேலை குறித்து பார்க்கிற, அவனும் ஜெப வீரனாக இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையின் ஜெப வாழ்க்கை, முன்னெல்லாம் இப்படி ஜெபித்தேன், இப்போ நான் ஜெபிப்பதில்லை என்று சொல்லாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க. ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். ரோமர் 12:12 வாசிக்கும் பொழுது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் சோர்ந்து போகிறதுனால ஜெபிப்பதில் காரணம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் உடனே நடக்கலை. எலியா ஜெபம் பண்ண உடனே பெருமழை வரலை. 7 முறை அந்த வேலைக்காரன் போய் பார்த்துட்டு 7வது முறை வந்து சொல்லும் பொழுது கொஞ்சம் ஒரு சின்ன உள்ளங்கை அளவு மேகம். ஹல்லேலூயா. ஒரு உள்ளங்கை அளவு மேகம், பெருமழையின் இரைச்சல் சத்தம் அவனுக்கு கேட்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் நீங்கள் சோராமல் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நாம் ஜெபிக்கிற ஜெப வேலையை அவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால் ஜெபிக்க முடியாது, என்னால் வயசாயிட்டதுனால நான் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு நாம் சொல்லுவோம் என்றால் அப்படி இல்லை. ஜெபத்திற்கு வயசு தடை இல்லை.
உதாரண வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கும் பொழுது 34ஆம் வசனத்தில் அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறோம். 84 வயது உடைய அவர்கள் ஆலயத்திலே இரவும் பகலும் அவர்கள் உபவாசித்து ஜெபித்து வந்தார்கள்னு பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு முடியல, உடம்பு டயர்டாக இருக்குது, முட்டி போட முடியல, ஜெபத்தில் நேரம் ஓட மாட்டேன்து, வேறு ஏதேதோ எண்ணம் வந்து என்ன திசை திருப்புது, ஜெபிக்கணும்னு நினச்சி முட்டி போட்டால் ஜெபத்தில் மனது போகவே மாட்டேன்து, என் கவனம் எங்கெங்கேயோ செதறுதுன்னு சொல்கிறோமா? ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறாரு, உறுதியாக ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபத்தை இன்றைக்கு நாம் குறைக்கிறவங்களாக இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை குறைச்சிட்டு வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர், ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் அப்படின்னா, அதுக்கு முன்னால் தேவையில்லாத கதையெல்லாம் பேசி 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 நான் கேள்விப்பட்டேன். சில ஜெபிக்க போகிற குழுவுகள்லாம் கூட அப்படி தான். ஜெப நேரம் கொஞ்சம் தான், ஆனால் பேசுகிற நேரம் தான் ரொம்ப. கதை பேசுகிற நேரம் தான் அதிகம், ஜெப நேரம் ரொம்ப குறையும். கதையெல்லாம் பேசிட்டு இங்கே உட்காந்துட்டு நான் பார்க்கும்போது 2 மணி நேரம் ஆகும்ப்பா, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறோம் நான். அப்புறம் தான் அந்த குழுவில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லை பாஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ணுறது கடைசியாக ஜெபம் பண்ணோம், உட்காந்து பேசின்னு இருந்தோம் எல்லாம். நாங்கள் ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கமிட்டி போட்டு பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேச வேண்டியது தான், அதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்து பேசுங்க. ஜெப நேரத்தில் உட்காந்து பேசிட்டு ஜெப நேரத்தை குறைச்சிடாதீங்க. யோபு அதை தான் சொல்கிறாரு, எங்களுடைய ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் அப்படின்னா பேசி பேசிக்கிட்டே என் நேரத்தை என்ன பண்ணுறீங்க, ஜெபிக்கிற நேரத்தை குறைச்சிடுறீங்களேன்றாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஜெபம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னிடத்தில் பேசுவாங்களான்னு, ஜெபனாலே கடவுள்கிட்ட பேசுவாங்களான்னு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு அமைதலான ஜீவன் நாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பவுல் சொல்லுகிற அந்த பிரதான புத்திமதியாக தேசத்திற்காக ஜெபிக்கணும். தேசத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க, மிஷினரிகளுக்காக ஜெபிங்க. உங்கள் ஜெப நேரத்தை 1 மணி நேரமாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா விழித்திருந்துன்னு கேட்குறாரு. 1 மணி நேரமாவது. சில நேரத்தில் தூக்கம் வரல, நமக்கு தூக்கம் வரலன்னு புரண்டு படுக்கிறோம். அந்த நேரத்தில் எழுந்து கூட ஜெபம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஜெபிங்க. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்களும் நானும் ஜெபிப்போம் என்று எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிக்காத பொழுது நாம் அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரத்திலிருந்து அந்த 10 பேரும் ஒரே பிரச்சனையோடு வராங்க. ஆனால் அந்த 10 பேரில் யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகளும் இருக்காங்க. நல்லா கவனிங்க. சுகமாக இருக்கும் போது ஜாதி பிரிக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, வியாதி வந்துட்ட பிறகு அங்கே ஜாதி இல்லை. மருத்துவமனையிலையும் சரி, ஒரே வார்டில் தான் எல்லாரையும் போட்டிருக்கான். அங்கே எந்த ஜாதியாக இருந்தாலும் அங்கே இருக்கான். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே வியாதி அந்த ஜாதியின் வேற்றுமையை
ஒன்றாக்கிடுது. அந்த 10 பேருக்கு ஒரே பிரச்சனை. இப்போ 10 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறான், நல்லா இருக்கான். ஆனால் சுகமாகி இருக்கிறவன் மற்றவனோட பேசாதபடி ஒதுங்கி இருக்கிறான். இந்த 10 பேரும் வராங்கன்னு பைபிளை வாசிக்கிறோம். 10 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வராங்க. வந்து அவர்கள் என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, எங்களுடைய குஷ்டரோகம் எங்களுக்கு இருக்குது, எங்களை சுத்தமாக்குங்கன்னு கேட்குறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை ஆசாரியின் இடத்துல போய் காண்பீங்கன்னு சொல்கிறார். அவ்வளோதான். கையை வைக்கலை, அவர் ஒரு பெரிய ஜெபம் சொல்லலை, பண்ணலை, எதுவும் செய்யலை. ஆண்டவர் இயேசு அவளை அனுப்புகிறாரு. அனுப்பினவுன்னு அவருக்கு தெரியும் எல்லாருமே சுகமாயிடுவாங்கன்னு தெரியும். வழியிலேயே சுகமாயிட்டாங்க. ஆனால் வழியிலே சுகமானதை ஒருத்தன் பார்த்துட்டு, எல்லாரும் தான் பார்த்துருப்பான். 10 பேரும் போகும்போது ஒருத்தன் சுகமானே எனக்கு சுகமாயிடுச்சுனான்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த ஒருத்தன் மாத்திரம் திரும்பி வரான். ஆண்டவர் அங்கே கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நன்மையை பெற்று கொண்டவர்கள் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை கூட துதிக்க வைக்க, ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லி, இதெல்லாம் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி அவர்களை இந்த சின்ன வயசுலேயே ஜெபிக்கவும் துதிக்கவும் வைக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்ல வைக்கணும். இதெல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்கார்ப்பான்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்கள துதிக்க வைக்கணும். இது நம்முடைய கடமையாக இருக்குது, பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. சங்கீதம் 103:2 நம்ம ஒவ்வொரு ஆராதனை முடிவிலையும் சொல்கிறோம். என்ன சொல்லி முடிக்கிறோம்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடி வச்சிருக்கிறார். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. நல்லா மண்டையில் அடிச்சு, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அல்லேலூயா. அந்த பாட்டில் அவர் பாடி இருக்கிறார். இன்றைக்கி அப்படி தான் மனுஷன் நிலைமை இருக்குது. அதனால தான் அவர் பாட்டு அப்படி எழுதியிருக்கார் போல இருக்கு. எப்படி நான் ஜெபிக்கணும் சொல்லித்தாங்க ஆவியானவரேன்னு. அதே போல் செய்த நன்மையை நினைக்கணும், நன்றியோடு உன்னை துதிக்கணும். அந்த ஒருத்தன் வந்து ஆண்டவரை துதிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த அந்நியனே ஒழிய. அவன் ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியான். அவன் நன்மை பெற்று கொண்டவனே அவன் கர்த்தரை தேடி வரான். ஆனால் ஆண்டவர் மற்ற 9 பேரையும் எதிர்பார்க்குறாரு. இன்னும் வரலையே அவனுங்க, இன்னும் எனக்கு நன்றி சொல்ல வரலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வேளை ஆகாரத்தை சாப்பிடும்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதை கூட சொல்ல முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நன்மையை பெற்றுக்கொண்டவன் வந்து எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்று நன்றி சொல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு பேர் என்னது? நன்றி சொல்லாதவங்களுக்கு பேர் என்ன? நன்றி கெட்டவங்க. நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்றி கெட்டவங்க, கெட்ட ஜனமாக மாறி போகிறோம். நன்றி கெட்ட ஜனம்.
ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை நாம் மறக்காமல் ஆண்டவருக்கு நன்றியை நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த 9 பேரை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சொந்த ஜனத்தை. இன்றைக்கு அந்நியன் வந்து நன்றி சொல்றான். இங்கே ஜெபிக்க அநேகர் வர்றாங்க. ஜெபத்தினால நன்மை பெற்றுக்கொண்ட இந்துக்கள் கூட வந்து திரும்பி வந்து இதெல்லாம் நடந்துச்சு நன்றி சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு தேவ ஜனமாயிருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மைக்காக நன்றி சொல்வது மாத்திரம் அல்ல, சாட்சி சொல்ல கூட முன்னாடி வரமாட்டீங்க. எவ்வளவு ஒரு இழிவான ஒரு நிலைமை பாருங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை அப்படியே நீங்க என்ன பண்றீங்க? ஏமாற்றுறீங்க. அவரை ஏமாத்துறீங்க. அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இங்க நான் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அவருக்கு நன்றி சொல்ல. ஆனால் அவள் ஏமாந்து போனார்கள், ஏமாற்றி விட்டார்கள். மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? எது வரைக்கும் உங்கள் மேல நான் பொறுமையா இருப்பேன்? பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்காரு. ஆனா அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு நம்ம ஆளுங்கெல்லாம் விசுவாசத்துல நல்ல தைரியமான ஆளுங்கன்னு. ஆனால் அங்க இயேசு இருக்கிறாரு. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க? அலை மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு அப்பதான் சொல்றாரு, எது வரைக்கும் உங்களோட இருப்பேன்? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே நாங்க திட்டுறாரு. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தில் நீங்களும் நானும் உறுதியாக இருப்போம் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் நானும் உறுதியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் ஏமாந்து போகிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் சோதனைன்னு வருது அப்படின்னு சொன்னால் எதை அவர் சோதிக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை தான். பேதுரு 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஒரு மகிமை கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசம் நம் வாழ்க்கையில இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் பலமாய் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்திலே பலவீனமா இல்லை. அப்ப விசுவாசத்துல நீங்களும் நானும் பலமா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அங்க சொல்றார், மாறுபாடுள்ள சந்ததினா என்னங்க? யாருக்கா தெரியுமா மாறுபாடுள்ள சந்ததி? யாக்கோபு 1 அதிகாரத்தில் இருக்கு. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலியா சொல்றாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீங்கன்னு. யாக்கோபுல சொல்லும் பொழுது கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான்னு ஒரு உதாரணம் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? 2 நினைவோடு இருக்கிறவன். அப்ப மாறுபாடுள்ள சந்ததின்னு சொன்னா அவன் இப்படியும் இருப்பான், கொஞ்ச நாள் இப்படியும் மாறிடுவான். ஆண்டவர் அதான் சொல்றாரு, இப்படியும் மாறுறால தான் மாறுபாடுள்ள சந்ததி. மாறிக்கிட்டே இருப்பான், மாறுறவன். ஒரு பேஜை இப்படி புரட்டுறது, மறுபடியும் இப்படி புரட்டுறது, இதே போல கதை. மாறிக்கிட்டே இருக்கிற அனுபவம். மாறிக்கிட்டே இருக்கிற அனுபவத்துக்கு ஒரு விலங்கு சொல்லுவாங்க, என்ன பேர்? அது கலரை மாற்றிக்கும் அப்பப்போ. என்ன அது? பச்சோந்தி கலரை மாற்றிக்கும். மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லும் பொழுது விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. அப்படின்னா கொஞ்ச நாள் விசுவாசத்தில் இருப்பா,
அடுத்து கொஞ்ச நாள் விசுவாசமே இல்லாம இருப்பான். கொஞ்ச நாள் விசுவாசத்தினால கடவுளை பெற்றுக் கொள்ளுவான். கொஞ்ச நாள் விசுவாசம் இல்லாம மந்திரக்காரனையும் ஜோசியக்காரனையும் பற்றி கொள்ளுவான். மாறுபாடுள்ள சந்ததி பழைய நிலைமைக்கு, பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கையில கொஞ்ச நாள் இருப்பான். கொஞ்ச நாள் ஆவிக்குரிய அல்லேலூயா கூட்டத்தை போல இருப்பான். மாறுபாடுள்ள சந்ததி. ஆண்டவர் சொல்ற, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். அப்ப ஆபிரகாம் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்ல, பிசிக்கலா அவன் பலவீனமா இருந்தான். உடம்பு அவனுக்கு பலவீனம் தான், சரீரம் பலவீனம் தான், நடக்க முடியல, பரவாயில்ல. ஆனால் உனக்குள்ள இருக்க விசுவாசம் பலமா இருக்கா? கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற விசுவாசம். நம்ம எல்லாருக்கும் பொதுவான பேர் விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் அங்கே வசனம் சொல்லுகிறது பலத்தோட காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் அவர்கிட்ட வந்துட்டேன், அவர் தான் எனக்கு எல்லாம் தருவார், எல்லாம் செய்வார் என்ற அந்த விசுவாசம் இருக்கணும்னு அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த விசுவாசம், நல்லா கவனிங்க, நம் வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பிக்கும். விசுவாசம் இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல அற்புதமே நடக்காது. நீங்கள் வாசிக்கலாமா ஒரு வசனம்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனம். அவருடைய அவிசுவாசத்தினால கர்த்தர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவே இல்லையா. அப்போ அவருக்கு ஒரு பிளான் இருந்துச்சு செய்யணும்னு, அங்கே அவிசுவாசம் இருந்ததுனால செய்யாமல் போயிட்டார். அப்போ ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் நம்முடைய வாயின் வார்த்தையிலேயே முதலாவது வெளிப்படணும், கன்ஃபஸ் பண்ணணும், விசுவாச அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை என்பது பாவத்திலிருந்து விடுபட, விசுவாச அறிக்கை என்பது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, தேவனிடத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அவர் உண்மையிலே என் மேலே வைத்திருக்கிறதான எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் விசுவாச அறிக்கை நமக்கு தேவை. நிறைய வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொண்டு வரும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்றாரு. சும்மா சொல்லலை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆபிரகாம் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் ஒரு சிலை செய்கிற குடும்பத்தின் பின்னணியிலிருந்து கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அழைக்கிறாரு. சத்தத்தை மாத்திரம் கேட்குறான். அவன் தோற்றத்தை பார்க்கல, கடவுள் உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது, சத்தம் மட்டும் கேட்குது. அவன் உடனே கீழ்ப்படிந்து அவனை புறப்பட்டு போகிறான். வேதத்தில் முதல் மிஷினரியாக ஆண்டவராலே அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். முதல் மிஷினரியாக தன்னுடைய இனத்தை, தகப்பன் வீட்டை, தன்னுடைய ஊரை, சொந்தங்களை விட்டு, நாட்டை விட்டு அவன் வேறு ஒரு தேசத்துக்கு, கர்த்தர் சொல்ற, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நேஷன். அந்த ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே பார்க்குறோம், அவன் எதையும் பார்க்கலை. இது வரைக்கும் சிலையை பார்த்துக்கிட்டே இருந்தவனுக்கு இப்போ கடவுளுடைய வார்த்தையின் சத்தத்தை மாத்திரம் கேட்குறான். அந்த சத்தத்தை கேட்டு அதற்கு தன்னை அர்ப்பணித்து தன் மனைவியோடு அவன் புறப்பட்டு போகிறான். சும்மா இல்லை, அவன் விசுவாசத்திற்கு தகப்பனாக, விசுவாச தகப்பனாய் மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னார், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லை, ஆனால் உடம்பு பலவீனமாக இருந்துச்சு. வயசாயிடுச்சு.
ஆனால் விசுவாசத்தில் அவன் பலமுள்ளவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் அவிசுவாசம் வரலை, அதனால தான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. எலியா நாட்களில் அது எத்தனை மணி நேரம் அந்த அற்புதம் நடந்திருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு சில மணி நேரத்தில் நடந்திருக்கும் பெருமழை. ஆனால் ஆபிரகாம் நாட்களிலே நான் பார்க்கும் பொழுது 25 ஆண்டுகள் அந்த விசுவாசத்தில் அவன் உறுதியாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசம் நம்மிடத்தில் இருப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேக ஸ்தம்பத்தினாலே அக்கினி ஸ்தம்பத்தின் கீழாக நடத்தப்பட்டார்கள். அவர்கள் இந்த மாறுபாடுள்ள சந்ததியாக கையில் கிடைக்கும் போது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இல்லைன்னு சொன்னால் முறுமுறுக்கிறது. ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? முறுமுறுக்கிறது. பாக்கெட்டில் காசு இருக்கும்போது அப்பா கர்த்தர் நல்லவர், அந்த காசை நீ செலவு பண்ணி தீர்த்துட்ட பிறகு ஐயோ எதுக்கு இப்போ சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுறது, பழப்ப பார்ப்போம், கடவுளை தேடி என்ன பிரயோஜனம், பழப்ப பார்க்கலாம். இதல்ல விசுவாசம். அங்கே நம்ம வேதத்தில் அநேக பக்தர்களை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் யோபு சொல்கிறான். இன்றைக்கு அவரை முழுமையாய் நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டும், அவரை முழுமையாய் சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஈஸியாக படிச்சிடுறோம். ஆனால் அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானால் நாம் கண்களினாலே பார்த்தல்ல, நாம் கேட்டிருக்கிற அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாம் காத்திருப்பது தான் விசுவாசத்தை நம் வாழ்க்கையில் பூஸ்டப் பண்ணோம். விசுவாசி என்ற பெயர் இருந்தால் மட்டும் போதாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோடு வாசித்து நாம் முடிக்கும்படியாக இருக்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, கனியை எதிர்பார்க்கிறார். கனியை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, கனி என்றால் நம் வாழ்க்கையில் இருக்க நல்ல குணங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல சுவாபங்கள் எல்லாம் கனியை குறிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நல்ல சுவாபம், நல்ல குணம், நல்ல கனி. ஞாபகம் வச்சுங்க, நல்ல கனி. இங்கே ஆண்டவர் நற்குல திராட்சை செடியாக ஒவ்வொருத்தரையும் நாட்டுறார். இன்றைக்கு உங்களை என்னையும் திருச்சபையில் ஆண்டவர் நல்ல குல திராட்சை செடியாக நட்டு வச்சிருக்கிறார். கல்லெல்லாம் பொறுக்கி போட்டார், வேலியெல்லாம் அடைச்சிட்டாரு, தண்ணி பாய்ச்சுறாரு. அவர் இப்போ காத்திருக்கிறாரு. எதுக்காக காத்திருக்கிறாரு? எதிர்பார்க்கிறாரு, நல்ல கனியெல்லாம் தரும். ஏன்னா இது கெட்ட திராட்சை செடி இல்லை, நல்ல குல திராட்சை செடியாக நட்டு இருக்கிறேன்றார். அவருடைய ஜனமாக, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உன்னையும் என்னையும் ஆண்டவர் எல்லாவித ஆயத்தப்படுத்தி உன்னை வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாரு. உன்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறாரு. உனக்கு வேண்டியதான நன்மைகளை அவர் ஒவ்வொரு நாளும் தந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஆண்டவர் அங்கே நான் வாசிக்கும் பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? நானும் நல்ல திராட்சை செடியாக தானே நட்டேன், ஆனால் பழம் பழுத்து இப்போ பழுக்கு அதை அறுவடை செய்யும் பொழுது வாயில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கு சொல்லுங்க? அந்த பழம் எப்படி இருந்துச்சா சொல்லுங்கம்மா? வசந்த படிங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டேன், எதுவும் மிச்சம் வைக்கல. ஒருவேளை உரம் போடணுமா உரம் போட்டேன், எரு போடணுமா எரு போட்டேன், இன்னும் எதுவும் அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு குறையும் நான் வைக்கல அப்படின்றார். அப்படி அர்த்தம் என்ன? ஒரு குறையும் நான் வைக்கல.
ஆனால் அவர் எதிர்பார்க்கிறாரு, வாசிங்க, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க கசப்பான பழங்களை தந்தது என்ன? கசப்பான பழங்களை தந்தது என்ன? அவர் எதிர்பார்க்கிறாரு நல்ல கனியை தரும்னு. ஆனால் அதுக்கு மாறாக கசப்பான பழத்தை அவர் பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். எரேமியா 2:21 என்ன வாசிக்கிறோம்? அங்க சொல்றாரு, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை கொடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாக மாறி போனது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் உன்னை நல்ல குணத்தோடு தானே உன்னை படைத்தேன், நல்லவனாக தானே உன்னை நான் நினச்சி என்னுடைய தோட்டத்தில் நாட்டினேன், உனக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டனே, உனக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு குறையும் நான் வைக்கலையே, நீ ஏன் கசப்பான பழத்தை கொடுத்த அப்படின்னு ஆண்டவர் அங்கே கேள்வி கேட்குறாரு. நீங்கள் அடுத்த வாசிங்கன்னா 5ஆம் வசனம், ஏசாயா 5:5, என் திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்ய போகிறத கேளுங்க அப்படின்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் திராட்சை தோட்டத்துக்காக நான் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் கவனியுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகந்திட வேண்டும். கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கனி கொடுக்காத மரத்தெல்லாம் நான் வெட்டி போடுவேன்றார். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். ஆனால் ஆண்டவர் இன்னொரு இடத்துல நான் பார்க்கிறோம், அவர் எதிர்பார்த்து வராரு. 3 வருஷம் எதிர்பார்த்து வந்துகிட்டே இருக்காராம். 3 வருஷம் எதிர்பார்த்து வராரு. லூக்கா 13ஆம் அதிகாரம் குறித்து கொள்ளுங்க, 6லிருந்து 9 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, தோட்டத்தில் இருக்கிற அந்த அத்திமரம், அந்த அத்திமரத்துக்கு நான் வாசிக்கும் பொழுது அதற்கு எல்லா வித காரியத்தையும் செஞ்சிட்டாரு, பாதுகாப்பாக இருக்க தோட்டத்துக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு தோட்டம் என்பது சபை, சபைக்குள்ளே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது கனியுள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். நல்ல கனி தரணும், நல்ல குணம், நல்ல சுவாபம் ஒன்றத்தை இருக்கணும். உன் வாழ்க்கையில் தீய சுவாபங்கள் இருக்கக்கூடாது, தீய குணங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பொறாமை, எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், இப்படிப்பட்டதான தீய குணங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை கசப்பான கனின்னு சொல்றாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் ஆகிய இதெல்லாம் நல்ல கனியா இருக்கு. ஆவியின் கனி, நல்ல கனி. அப்போ ஆண்டவர் இங்கே வாசிக்கிறோம், 3 வருஷமா வந்து வந்து பார்க்குறாரு. சீசன் நேரத்திலே வந்து பார்க்குறாரு. ஒரு கனியும் இல்லை அதில். நம்ம பார்த்தோம், கனி கொடுத்துச்சு, ஆனால் அது சாப்பிட்ற மாதிரி இல்லை. அந்த கனி கசப்பாக இருந்துச்சுன்னு இருக்கு. இங்கே நான் பார்க்குறோம், இந்த மரத்தில் கனியே இல்லை. 3 வருஷம் வராரு.
3 வருஷம் வராரு, வந்துட்டு சொல்கிறாரு, இது எதுக்கு இடத்த கெடுத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக வெட்டி போடு, காலி பண்ணிடு. நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம், திரியிறோம், அலைகிறோம், எல்லா விஷயத்தையும் செய்கிறோம், கட்டுறோம், நாட்டுறோம், இடிக்கிறோம், எல்லாம் சாதிக்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கனி என்பது மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷலை பார்த்து சொல்லும் பொழுது, அதன் கனியினாலே அந்த மரத்தை அறிந்துக்கும் என்றார். இன்றைக்கு ஊழியக்காரங்களை குறித்தும் கூட நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய கனி முக்கியம். கனியினால தான் இந்த ஊழியக்காரன் யூடியூப்பில் பேசுகிறதுனால யூடியூப்பில் பேசுகிற ஊழியக்காரங்கள்லாம் பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது. கனி முக்கியம். குணங்கள், சுவாபங்கள், ஆண்டவர் ஏற்படுத்த திவ்ய சுவாபங்கள், திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் உன்னை என்னை மாற்றியிருக்கிறார். அவருக்குள்ள இருந்த அந்த குணங்கள் யாருக்குள்ளே இருக்கிறதோ அதுதான் அவர் எதிர்பார்க்கிற கனி. அந்த கனியை ஆண்டவர் தேடுறாரு. இங்கே நான் வாசிக்கிறோம், 3 வருஷமா இல்லை, இப்போ வெட்டி போட சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. அங்கே ஒருத்தர் நான் வாசிக்கிறோம், அந்த தோட்டக்காரன். இன்றைக்கு தோட்டக்காரனை போல இயேசு உனக்காக எனக்காக அவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, நான் இவர்களுக்காக தான் என் ரத்தத்தை சிந்தினேன், இவர்களுக்காக தான் இவருடைய பாவத்தை சுமந்தேன், இவர்கள் பரிசுத்தமாய் வாழணும், இவர்கள் நல்ல சுவாபத்தை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, மனம் மாறுவாங்க, நல்ல கனி அவன் வாழ்க்கையில் உருவாகும். நான் அதுக்காக நான் பிரயாசப்படுறேன்னு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இங்கே நான் வாசிக்கிறோம், அந்த தோட்டக்காரன் அந்த எஜமான இடத்துல அப்படி தான் பரிந்து பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், எஜமானே இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் அந்த செடியை நல்லா கொத்தி, வேறு பக்கம்லாம் நல்லா கொத்தி எரு போட்டு தண்ணி விட்டு பார்க்குறேன், நிச்சயமாக கனி கொடுக்கும் அப்படின்னு. பிதா இன்றைக்கு கனியை எதிர்பார்த்து வருகிறார். நம்முடைய பிதா நம்மிடத்தில் கனியை எதிர்பார்த்து வருகிறார். இயேசு கிறிஸ்து தோட்டக்காரராக அங்கே உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் அடைந்த பாடுகள், வேதனைகள் எல்லாம் உனக்காக எனக்காக என்பதை பிதாவிடத்திலே நினைவுபடுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட கனிகள், கெட்ட சுவாபங்கள் மாறுவதற்கு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் என்னிடத்தில் அவர் தேடி வருகிறார். கனி இருக்கான்னு பார்க்கிறார். கனி இல்லாத ஜீவியம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பெரியமானவர்களே, சங்கீதம், முதல் சங்கீதத்தில் காலையிலே தியானம் அதுதான். 1 to 3 வரையும் வாசிக்கும் பொழுது, தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அப்படின்னு சொன்னால், 3 விஷயங்களிலே நிற்காதவன், நடக்காதவன், உட்காராதவன். கவனிங்க, 2 பேரும் ஏஞ்சி நிற்க வச்சுடுவேன் முடிகிற வரைக்கும். பைபிள் வசனம் படி, அடுத்த வசனம் நீ படிக்கணும். ஒன்றை தான் சொல்கிறேன். கருப்பு சட்டை, அடுத்த வசனம் எடுத்து படிக்கணும். கவனிக்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு லிமிட் இருக்குது. ஆலயத்துக்கு வந்தால் கவனிக்கணும். நீ கெட்டு போகிறன்னா, நீ சாவறன்னா அடுத்தவனை ஏன் பிடிச்சி இழுக்கிற சாவறதுக்கு? நீ செத்து போனால் செத்துப்போ, நீ கெட்டு போனால் கெட்டுப்போ, அடுத்தவனையும் பிடிச்சிச்சின்ற. சங்கீதம் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்காம, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அவன்தான் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆண்டவர்
சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுதும் யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வசனம் எடு பார்க்கலாம்ப்பா தம்பி, எடு. யோவான் 15:16. படி பார்க்கலாம். இனிமேல் அதுதான் இப்போ பேசுகிற ஆளை படிக்க விடணும், அப்போ தான் கம்முன்னு இருப்பான். அடுத்தது படி. யோவான் 15:16. நல்லா சத்தமாக படி. இப்போ பேசுகிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், பேசு நல்லா சத்தமாக படி. படிடா தம்பி, உன்னதான். சத்தமாக நல்லா கேட்க மாட்டேது, வேறு கேட்கல. படி. பிரச்சனைமா இல்லைன்னா முன்னாடி வந்து படிக்க சொல்லுவான் இன்னும் அடுத்தது. அப்போ தான் யார் தப்பு பண்ணாலும் தெரியும். ஒழுங்காக உட்காரணும். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் கனி கொடுக்கவும் அந்த கனி உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இப்போ ரிம்ஸ் மாணவர்களை யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. கவனி, எப்படி வாசிக்கிறாங்கன்னு கவனி, அதே போல் வாசிக்கணும். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆமேன். நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னாலும் கனி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கனி இல்லாத வாழ்க்கை நம்ம ஜெபத்துக்கும் பதில் வராது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். ஆனால் அந்த கானானுக்கு அவர்கள் போக வேண்டுமானால் 3 நாள் பிரயாணம் பண்ணால் போயிடலான்றாங்க. 3 நாள் ஷார்ட்கட்டாக போயிடலான்றாங்க. சிலர் 30 நாள் பிரயாணம் பண்ணால் போகலான்றாங்க. ஆனால் 40 ஆண்டுகள் ஏன் அவர் திரும்ப திரும்ப வந்த இடத்துக்கே திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி மறுபடியும் சுத்த விட்டுக்கிட்டே இருந்தார்? காரணம் என்னன்னா, அவர்களுடைய குணங்களை, அவர்கள் மனதில் இருக்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நடத்துகிறாரு. அப்பவும் குணம் மாறலை. 40 வருஷம் சுத்த விட்டா கூட குணம் மாறலை. சொல்லுவாங்களே, ஒரு மிருகத்துக்கு ஏதோ ஒன்று நிமித்தி வச்சா கூட அதே போல தான் கொரிந்தியரில் சொல்லப்பட்ட போது முறுமுறுத்தாங்க. நமக்கு திருஷ்டாந்தமாக வச்சுருக்கு, நீங்கள் அப்படி நடக்காதீங்க, நீங்கள் அப்படி செய்யாதீங்க, கர்த்தரை குறை சொல்லாதீங்க, கடவுள் இடத்துல நன்மை பெற்றுக்கொண்டப்போ ஆஹா ஓன்னிட்டு நன்மை இல்லாதப்ப என்ன கடவுள் அப்படின்னு சொல்லாதீங்க. 40 ஆண்டு சுத்த விட்டார். அங்கே சொல்கிறார் உபாகமத்தில், உன் மனதில் இருக்கிறதை நீ அறியும்படிக்கு இந்த 40 ஆண்டுகள் உன்னை நான் என்ன பண்ணேன்? வனாந்திரத்தில் சுத்த விட்டேன்றார். அப்போ உன் குணம், உன்னுடைய குணம் மாற வேண்டும், உன் குணத்தை நீ அறிய வேண்டும் என்று திரும்ப 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 அவர் சுற்றிக்கிட்டே விட்டுட்டு இருக்கிறாரு. ஆனாலும் குணம் மாறலை. அந்த குணம் தான் நல்ல குணம், நல்ல கனி அவன் வாழ்க்கையில் வரணும் தான் ஆண்டவர் சுத்த விடுறாரு. அவன் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை. இன்றைக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள், என் வாழ்க்கையில் எதெல்லாம் கெட்ட சுபாவம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்களே எழுதி பாருங்கள், எதெல்லாம் இன்னும் நான் மாறாமல் இருக்கேன், இன்னும் எதை நான் மாற்றிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருக்கு நாம் ஏமாற்றத்தை அளிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியாய் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? நம்ம அப்படியே
இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்கலாம். அப்படி எழுந்து நிற்போம். நம்மை ஒரு முறை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு ஏற்ற ஒரு மகளாக நான் இன்னும் மாறல. ஆண்டவரை ஒத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரத்தில் ஒற்றுக்கொள்ளுங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வெளிப்படை ஆண்டவரே, நான் இன்னும் என் குணம் மாறல, இன்னும் நான் இந்த விஷயத்தில் இன்னும் அப்படி தான் இருக்கேன். ஆண்டவரே, இந்த குணம் என்னில் மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல கனியை எதிர்பார்க்கிறார், நல்ல கனியை எதிர்பார்க்கிறார். நல்ல குணங்களை உன்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. திவ்ய சுவாபத்தின் குணங்கள் உனக்குள்ளே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே உன்னிடத்தில் விசுவாசத்தில் நீ பலம் உள்ளவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் ஏமாற்ற போறியா? விசுவாச வாழ்க்கையில் நான் அப்படிலாம் இல்லை, நான் அப்பப்போ ரெண்டு நினைவாக குந்தி நடக்கிற அனுபவத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். நன்றி சொல்லுகிற மகனா மகளா நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி, நன்றி சொல்லுகிற மகனாக அப்படியே நீ ஜெபிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். 1 மணி நேரமாக ஜெபிக்க மாட்டேன், அவரை ஏமாற்ற போகிறோமா? அல்லது ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்னு ஒரு தீர்மானம் எடுப்போமா? அந்த வேளையில் நம்ம பேசுகிற பேச்சில் நேரத்தை செலவு பண்ணிட்டு நம்ம ஆண்டவருக்கான ஜெப நேரத்தை குறைச்சிடுறோமா? அந்த வேளையில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் உனக்காக எனக்காக செய்யாத எந்த ஒரு காரியமும் இல்லை. எல்லாத்தையும் நமக்காக செஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டார். பிதா சொல்லும்போது சொல்லுகிறாரு, அவரோடு கூட மற்ற எல்லா நன்மை அருளாது இருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரனை உனக்காக எனக்காக ஒப்பு கொடுத்து விட்டவர் அவர். ஹல்லேலூயா.